லிட்டரலி வி ஆர் நாட் எக்ஸ்போஸ் இந்த லாஸ்ட் வீக். முதல் வாரம் சொன்னது கூட 2வது வாரத்தில் பேச விட மாட்டாங்க அதை பற்றி. பிகாஸ் ஷீ காட் ரெட் வீக்கெண்டில் ரெட் மாட்டிக்கிட்டாங்க ஃபுல்லாக. அங்கே பிக் பாஸ் அங்கே ஓப்பனாக சொல்கிறாரு, டிவியில் வரணுறதுக்காக சும்மா சொல்லக்கூடாது, நடந்ததை சொல்லணும் அப்படின்றாரு. இதுக்கு மேலே அசிங்கப்படுத்த முடியாது. திங்க் அபவுட் இட். அது வந்து இதுக்கு மேலே வந்து அவங்களை அசிங்கப்படுத்தவே முடியாது. வாங்க ப்ரோ. இதுக்கு மேல நடந்தா என்ன, நடக்கலனா என்ன, அதெல்லாம் விடுங்க. இப்போ உட்காந்து ஹார்ட்டா என்னமோ இன்னைக்கு எபிசோடு மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லைங்க, ஒருத்தவங்க கேட்டாங்க கொஸ்டின், அதுக்காக தான். தேங்க்யூ ஸ்பேஸ். நான் லாஸ்ட் ஸ்பேஸ். ஓகே ஓகே சூப்பர். ஆக்சுவலா என்ன கதைக்கு லாஸ்ட் ப்ரோ? என்ன கதைக்கு லாஸ்ட் இந்த சீசன்? ஆமாம். சாரி, ஹலோ சார், நான் பேசலாமா ஒரு 2 minutes? நான் வர்க்ல இருக்கேன். சாரி ஹரிஷ் டு இன்டரப்ட். நான் உங்களோட ஸ்பேஸ்ல நான் இருந்திருக்கேன் ஸ்பெஷலி. கண்டிப்பா பேசுங்க. ஓகே, தேங்க்யூ சொல்லதான். பிகாஸ் எனக்கு விக்னேஷ தெரியும், ரசிகனோட இது நான் கேட்டிருக்கேன் பேசுறது. இந்த ஸ்பேஸ் வந்து லாஸ்ட் 2 season ஐ திங்க் பார்த்துருக்கேன். ரொம்ப மென்டல் ஃப்ரீ ஸ்பேஸ், ரொம்ப நியூட்ரல், ரொம்ப இந்த ஸ்பேஸில் இருக்கும்போதே ஆசையாக இருக்கும் நீங்கள் பேசுகிறது கேட்குறதுக்கு. பட் என்னால் ஸ்பீக்கரில் வந்து பேச முடியாது, பிகாஸ் ஐம் அவே ஃப்ரம் இந்தியா. நான் நார்த் அமெரிக்காவில் இருக்கேன். பட் எனக்கு ஃபுல்லாக லைவும் பார்க்க முடியாது. ஸோ ஸ்பேஸில் வந்து தான் அப்டேட் எடுக்கிறது. ஸோ ஒரு தேங்க்யூ சொல்கிறதுக்கு தான் நான் வந்தேன். ரசிகன், விக்னேஷ், சாமுவேல், பிரகாஷ் எல்லாருமே, கேஎஸ் உங்களோட இதுக்கெல்லாம் நான் ஸ்டார் ஹார்ட் போட்டுகிட்டே இருப்பேன். ரசிகன், விக்னேஷ், அஃப்கோர்ஸ் அபி கூட. ஸோ கீர்த்தி ராஜ் நீங்களுமே ரொம்ப நல்லா கரெக்டாக பேசுவீங்க. ஓகே, நீங்கள் தேங்க்யூ சொல்கிறதுக்கு தான் வந்தேன். ஓகே, இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இந்த சீசனில் த பெஸ்ட் ஸ்பேஸ் என்ன கதை? இந்த ஸ்பேஸ் தான் தி பெஸ்ட். எனக்கு வந்து ஒரு மென்டல் ஆகாமல் இதாகாம இருக்கிறதுக்கு ஜான் கூட நடுவில் வந்து அந்த காமெடி பண்ணுறதெல்லாம், நான் நடுவில் ஒர்க்கில் இல்லை ஏதாவது வீட்டில் வேலை செய்யும் போது நல்ல காமெடியாக இருக்கும், சிரிப்பேன். ஸோ அது சொல்லதான். ஓகே, நீங்கள் பேசுங்க ஹரிஷ். சாரி டு இன்டரப்ட். கண்டினியூ. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். ஓகே. நான் அதான் நமக்குள்ளேயே தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டா நல்லா இருக்குதுன்னு தேங்க்ஸ்ன்னு சொல்லல. பட் என்னன்னா, யூஸ்வலா இப்போ நம்மளுக்கு வந்து ஒரே ஸ்டார ஒரு ஃபேண்டம் சப்போர்ட் பண்ணிருப்போம் லாஸ்ட் சீசன். இந்த வாட்டி டிஃபரன்சஸ் இருந்தாலும் நிறைய பேர் வந்து சோஸ் அந்த ஒரு இது மட்டும்தான், அதாவது எதிர்கருத்து வைக்கிறதுக்கு மட்டும்தான் இது பண்ணாங்க. சில பேர் வந்து அபியூஸ் லெவல்ல போயிட்டாங்க. நான் அவங்களாம் அவாய்ட் பண்ணிட்டேன். பட் அகைன் தேங்க்ஸ். இங்க நான் குறிப்பிட்டு சொல்ல நிறைய பேர் கூட இன்டராக்ட் பண்ணியிருக்கேன். எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி, மேட் மீ ஹாப்பி. அதாவது ஷோ தான் இந்த வாட்டி போர் அடிச்சிருச்சு. அட்லீஸ்ட் இங்க எல்லாரும் ஸ்பேஸ் கூடயும் இன்டராக்ட் பண்ற போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டிஃபரன்சஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ், அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. அடுத்த சீசன் என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியல, பார்ப்போம். பட் ஐ ரியலி அப்ரிஷியேட். நான் எப்பவுமே சொல்ற மாதிரி இங்க நீங்க எல்லாருக்குமே வந்து அட்லீஸ்ட் டிஃபரன்சஸோ இல்லையோ அந்த ஸ்பேஸ் கொடுத்துடுறீங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருமே ஒரே கருத்தை பேசணும்னு இல்லாம அட்லீஸ்ட் கிவிங் தட் ஸ்பேஸ் இஸ் மோர் வேல்யூபிள். அது எல்லாருக்குமே தே ஃபீல் வேல்யூட். அது ரொம்ப ஸ்டார்டிங்ல இருந்தே நல்லா பண்ணீங்க. ஒரு சில டைம்ஸ் வந்துட்டு அரோரா ஸ்பேஸா மாத்தலாம் முயற்சி பண்ணேன். அது 2 வாரம் மாத்தி வச்சிருந்தேன். அப்புறம் அந்த மாதிரி ஒரு 2 வாரம் யார் ஸ்பேஸாவும் இருந்துச்சு. பட் அட் தி எண்ட் இட் வாஸ் யூஷுவல். அது நீங்கலாம் ஏன்னா ஒர்க் ஸ்ட்ரெஸ், ஃபேமிலி இது எல்லாம் முடிச்சுட்டு இந்த ஷோவை பார்த்து இன்னும் ஸ்ட்ரெஸ் ஏற்றிக்கிட்டு வரும்போது அது எல்லாத்தையும் வெண்ட் அவுட் பண்ற பிளாட்ஃபார்மா தான் இருக்கு நம்மளுக்கு. அதுக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்ஸ்னு சொல்ல மாட்டேன். அது ஆக்சுவலா நாங்க என்ன பண்ணோம்னா, நாங்க இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போதே நியூட்ரலா பண்ணணும் தான் நானும் சாம டிசைட் பண்ணும்போது எல்லாருமே நாங்க நியூட்ரலா போகணும் தான் டிசைட் பண்ணது. அப்படியேக்காக வந்து ஒரு ஃபேவரட் கண்டஸ்டன்ட் இருந்தாலும் அது ஒரு அவங்களுக்கே தெரியும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு சென்டராகவே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அது ஃபேவரட்னு அவங்களுக்கு பிடிக்கும் போது அவங்களுக்கு போய் பிடிக்க கூடாதுன்றது நம்ம சொல்ல முடியாதுல்ல ப்ரோ. அது அவங்களோட ஃபேவரட்னு சொல்றாங்க. அவங்க ஓப்பனா ஒத்துக்கிட்டாங்கல்ல, ஓப்பனா சொல்ற போது அதுல என்ன இருக்கு. அதனாலதான் நானும் சாமே எப்பயுமே நாங்க நியூட்ரலா இருந்தா பண்ணியிருக்கோம். அதாவது இப்ப நாங்க எதனால நான் இடையில தான் நான் போஸ்ட் போட ஆரம்பிச்சேன். அது வரையும் நான் ஸ்பேசஸ் தான் போட்டுட்டு இருந்தேன். அது உங்களுக்கே தெரியும். நான் இடையில தான் போஸ்ட் போட ஆரம்பிச்சேன். அதாவது ஆப்போசிட்ல இருக்கவங்க ஒரு நரேட்டிவ் வந்து வேற மாதிரி கொண்டு போறாங்க. நடக்காதது நடந்த மாதிரி சொல்லும் போது அந்த இடத்துல இதுதான் நடந்திருக்குன்றதுல அந்த இஷ்யூல நாங்க கரெக்டா இது பண்ணோம். அது உங்களுக்கே நீங்களே புரிஞ்சிருக்குல்ல.
அது நாங்க நான் அவன் ஷோக்கு போயிட்டு நான் அப்டேட் இது பண்ணது எல்லாமே வந்து நிறைய டைம் நம்ம இது பண்ணது. அது சில விஷயங்கள்லாம் வந்து மறைக்கப்பட்டதெல்லாம் நாங்க வந்து ரிவீல் பண்ணியிருக்கோம். அதாவது இது இல்ல, இந்த சண்டை நடந்துச்சு. அதாவது ஒரு தடவை வந்து ரெட் கார்டுக்கு நாள் வந்து ஒரு ஃபைட் வந்து கமருதீனுக்கும் விக்கல்ஸ்க்கு மட்டும்தான் போகுதுன்ற மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் போஸ்ட் போடுறாங்க. பட் ஆக்சுவலா அவங்களுக்கு மட்டும் போல, இவங்களுக்கும் போயிருக்கு. இவங்க வினோத்துக்கும் பார்வதிக்கும் போனதை ஏன் சொல்லல? அதையும் நாங்க இது பண்ணதான் செய்றோம். அதாவது கரெக்டா நடந்ததை சொல்லுங்கன்னு தான் நாங்க சொன்னோம். அதே மாதிரி ஃபிக்ஸ் வந்ததுன்றது ஃபர்ஸ்ட் அவங்க தான் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபேண்டம் தான் சொல்லிட்டு ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து நடந்தது என்னன்றது அந்த ஸ்பேஸ்ல இந்த மாதிரி சொல்றாங்கன்னு சொல்லி, ஆனா எங்களுக்கு முன்னாடி நியூஸ் வந்துருச்சு. நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் நாங்க எப்போ சொன்னோம்னா, அந்த மாதிரி அந்த ஸ்பேஸ்ல சொல்றாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்துருச்சுங்கன்னு சொல்லிட்டு, இதுதான் உண்மையா ரியலா நடந்தது. நீங்க லைவ் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க ரொம்ப ஹைப் பண்ணி யார்கிட்டயுமே எதுவுமே சொல்லவே இல்ல. என்ன நடந்துச்சோ அதை இல்ல மட்டும் தான் அதுவும் இல்லாம இப்படி வந்து இன்ஃபர்மேஷன் பிரேக் பண்ணுன்ற பேர்ல வந்து அபியூஸ் கேசஸ் எல்லாம் நடக்கிற போது அதெல்லாம் எதுவுமே இல்லாம நீங்க வந்து ஒரு எவ்வளவு தூரம் லாங்குவேஜ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி ரொம்ப இதாதான் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி த மோஸ்ட் நம்பர் ஆஃப் ரியல் அப்டேட்ஸ்ன்னு கொடுத்ததும் நான் உங்க ஹேண்டில் இருந்துலாம் தான் மட்டும் தான் பார்த்திருக்கேன். ஏன்னா மத்த எதுவுமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஸ்பேஸ கேட்டுட்டு போடுறது, இல்ல அவங்க காப்பி பண்ணி போடுறது அப்படிதான் இருக்கும். நான் போடுற எல்லா அப்டேட்டுமே வந்து எனக்கு வந்து டிஎம்ல வந்து விக்கியோ, அபியோ சொல்றது மட்டும்தான். நானா வேற எதுவும் எனக்கு இது கிடையாது. பட் அவங்க போட்ட அப்புறம் தான். அதுலயும் வந்துட்டு ரொம்ப எத்திக்கலா எத போடணும், எப்படி என்னன்றத சூஸ் பண்ணி ஹானஸ்ட்டா பண்ணீங்க. அது ரொம்ப ஒரு நல்லா இருந்துச்சு. ஸோ தேர் இஸ் ஆல்வேஸ் நம்ம நெக்ஸ்ட் இதுவும் நல்லா பண்ணி பீயிங் இட் எனிஒன் எஸ்பெஷலி உமன் கண்டஸ்டன்ட்ஸுக்கும் நம்ம ரொம்பலாம் வந்து மத்தவங்க இப்ப தெரியும். நீங்க நம்ம நிறைய பேரை நீங்க இது பண்ணிருக்கீங்க. அன்னைக்கு கூட கேள்விப்பட்டேன், ரசிகன் போட்டு செய்யோனை போட்டு செஞ்சு விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பேஸ்ல. ஸோ அதான் அது ஸ்பாட்டிங் த எது தப்பு எது ரைட்டுன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம நினைக்கல நிறைய பேர் வந்துட்டு நம்ம கூட போன சீசன் பேசிட்டு இருந்த நிறைய பேர் இப்படி இருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது இந்த சீசன். பட் இந்த சீசன் நம்ம கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து இது பண்ணிட்டு ஒன்றும் இல்லை. ஒரு ஜஸ்ட் ஒரு நம்மளுக்குன்னு இப்போ நீங்க ஒரு எத்திக்கல் கேப் வச்சிருக்கீங்க இல்லையா, அது மட்டும் நம்ம தவறாம நீங்க பண்ணிருவீங்க. நான் சொல்றேன் என்னோட சைட்ல இருந்து. ஸோ அது மட்டும் என்னைக்குமே அவனுங்கள மாதிரி பண்ணாம நம்ம இதோட ஸ்டாண்டர்டோட நீங்க கொண்டு போனீங்கன்னா இட் வில் பி சோ குட். ஓகே, அபிகா பேசிருங்க. அபிகா நான் வந்து சும்மா ஹரிஷ் ப்ரோ ஹரிஷ் ப்ரோக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்றதுக்கு தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணனே நான். ஏன்னா ஹரிஷ் ப்ரோ இங்க வந்து பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேரை பயங்கரமா ட்ரிகர் பண்ணி இது பண்ணி அப்புறமா ஒரு பெரிய ரிவெஞ்ச் மோடெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஸ்பேஸ் மேல. நாங்க வந்து ஹரிஷ் ப்ரோ பேச விட்டோம், அவர் பார்வதி அடிக்க விட்டோம், அப்புறம் அரோராக்கு வந்து இந்த ஸ்பேஸ்க்குள்ள நாங்கள் இடம் கொடுத்தோம் அப்படின்லாம். ஸோ அதனால ஹரிஷ் ப்ரோ வந்து இங்க நிறைய, ஏன்னா இப்போ அப்போ அதுக்கு முன்னாடிலாம் வந்து நிறைய வந்து மற்ற ஸ்பீக்கர்ஸ் வந்து பேசுறதுக்கு இல்லை மற்ற பாயிண்ட்ஸ் வைக்கிறதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா நிறைய ஃபுல் ஆஃப் ஒரு பர்டிகுலர் கண்டஸ்டன்டோட சப்போர்ட்டர்ஸ் மட்டுமே இருப்பாங்க, ஒரு பர்டிகுலர் நேரட்டிவ் மட்டும் போகுது அப்படின்ற மாதிரி இருந்தது. நீங்க வந்து அந்த பேரியரை வந்து பிரேக் பண்ணீங்கன்ற மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா நாங்கள் வி இன்வைட் லைக் வந்து பேசுங்க, வேற யாருக்கா பேசுங்க பேசுங்கன்னா நிறைய கூப்பிட்டுருக்கோம் இது பண்ணிருக்கோம், வருவாங்க. பட் ஆனால் நிறைய ஸ்பீக்கர்ஸ் வரமாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்க ஒரு மாதிரி பிரேக் பண்ணி அந்த இடத்துல நிறைய ஒரு இன்னும் இன்னும் வேற வேற டைரக்ஷன்ல போறதுக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி பாக்குறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். நடுவில் நான் உங்களை லைட்டா கொஞ்சம் ஹர்ட் பண்ணிட்டேன், அதுக்கும் நான் ஒரு சாரி கேட்டுக்கிறேன். ஸோ தேங்க்யூ அண்ட் சாரி. இல்ல அபி, தட் இஸ் நாட் ஹர்ட்டிங். சி தட் இஸ் அதுதான் அது கரெக்டா ஹேண்டில் பண்றது. ஓகேவா? ஹர்ட்டிங்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், நம்ம பேசியிருக்கோம் அதை பத்தி. அது தப்பு, அது யாருமே பண்ணது கிடையாது. எல்லாருமே இருந்திருக்கீங்க. எனக்கும் ரசிகனுக்கும் கூட ஒரு டைம் வந்து முட்டிக்குச்சு. பட் அகெயின் நான் ஸ்பேஸ்ல வந்த போது வந்து அவரா வந்து பேசி ஹி broke the ice. ஸோ ஒன்றும் இது கிடையாது. பட் அது தெரியுது இல்ல, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்து எப்படி எதை ஹேண்டில் பண்ணணும், எந்த லெவல்ல வச்சுக்கணும்ன்றது நம்ம தெரிஞ்சு பண்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வராம இருக்க முடியாது. பட் அகைன் அது சில பேர் மீறிட்டாங்க இந்த சீசன்ன்றது கொஞ்சம் அன்பார்ச்சுனேட். பட் நம்ம அதுக்கு என்ன பண்ண முடியும்? we didn't do thatன்றது சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். தட்ஸ் வாட் ஐ ஆல்சோ ப்ரோ. உங்களுக்கு வந்து அதான் ஒப்பீனியன்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் ஆல்வேஸ் யூ கேன் கீப் யுவர் ஒப்பீனியன்ஸு, அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எங்கே வந்து த மினிட் இட் கோஸ் இன்டு பர்சனல் அண்ட் அப்யூஸ், ரைட், தட்ஸ் அக்லி. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த லெவலுக்கு நம்ம போகிற அளவுக்கு நம்ம அவ்வளோவும் கீழவும் இறங்கி போகிறதாவும் இல்லை. அண்ட் வி வில் நாட் டூ திஸ் ஆல்சோ. இப்போ அடுத்து வந்து
இல்ல இந்த ஸ்பேஸே விட்டு போகணுன்ற மாதிரிலாம் பிளான் பண்றாங்க. நான் அதை வந்து திருப்பி இங்க ரெஜிஸ்டர் பண்றேன். வி வில் டெஃபினெட்லி இதே இதே மாதிரி அடுத்த வருஷமும் இதை விட நல்லா முடிஞ்சா இதை விட நல்லாவே வில் ஹோஸ்ட் த சேம் என்ன கதை அண்ட் திஸ் வில் கீப் கோயிங். இங்கதான் ஆமா இருக்கும். வேற இதெல்லாம் எந்த ஒரு இது ப்ரெஷருக்காகவும் இது பண்ணக்கூடாது. கீப் கோயிங். எல்லாம் கண்டிப்பா வரதான் ப்ரோ, செய்யும், கண்டிப்பா. டிஃபரன்சஸ் வரதான் செய்யும், எதிர்ப்பு வரும், இது பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. பரவாயில்ல 10 பேரே இருந்தா கூட அந்த ஸ்பேஸுக்குன்னு ஒரு Obviously. இது இருக்கணும், அவ்வளவுதான். ஹரிஷ், நான் அதுக்கப்புறம் நேற்று நான் பிக் பாஸ் அன்ஃபில்டர் ஒன்று சொன்னேன், அதே மாதிரி உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். உண்மையிலேயே ஒரு அரோரா ஃபேன் தான் உண்மையிலேயே ஜெனுவனா நடந்துக்கிட்டீங்க இந்த சீசன்ல. அதாவது உங்களை வந்து ஆப்போசிட் ஃபேண்டம் என்னதான் வந்து வெளியே அவுட் சைடு இதை வந்து நீங்க எப்பயுமே வந்து பிக் பாஸ்ல பேசக்கூடாதுன்னு நினைப்பீங்க. பட் இந்த தடவை வந்து அரோராவோட அவுட் சைடு இஷ்யூ வச்சு இந்த ஆப்போசிட் ஃபேண்டம் ரொம்ப இது பண்ணும்போதும் நீங்க நினைச்சிருந்தா பார்வதி பத்தி அவுட் சைடு இது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். பட் எது தெரிஞ்சிருந்தும் அதை வந்து இது பண்ணாம ஷோல என்ன நடந்துச்சோ, ஷோல அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அதை வச்சு மட்டும்தான் நீங்க உங்க போஸ்டோ சரி எதுவோ ஒரு எது நீங்க அவங்கள ஆப்போசிட் ஃபேண்டம் இது பண்ணீங்க. பட் எந்த ஒரு இடத்துலையும் அதுவும் வல்கரா போயிட்டு உங்க போஸ்ட் எப்பயுமே வந்து வல்கரா இருக்காது. ஸோ என்னைக்குமே யாரையும் அபியூஸும் பண்ண மாட்டீங்க. நீங்க பண்ற போஸ்ட் ஆப்போசிட் ஃபேண்டமை கரெக்டா இது பண்ணீங்க. அதாவது ஜெனுனா எப்படி நடந்துக்கணும், ஒரு ஃபேண்டம்னா எப்படி நடந்துக்கணும்ன்றது சூப்பரா நடந்துக்கிறீங்க ப்ரோ. அது என்ன அன்ஃபில்டர்ட்டே சொன்னேன், உங்ககிட்ட இப்ப சொல்றேன் ப்ரோ. தேங்க்யூ. சூப்பரா இது பண்ணீங்க. எனக்கு ரொம்ப அந்த அரோராவோட உள்ள கேம் என்ன இது பண்ணாங்களோ அவங்க வெளியில இருக்கிறத பத்தி நீங்க பேசவே இல்லை. எப்ப கேமுக்குள்ள என்ன இருக்காங்களோ அதை பத்தி மட்டும்தான் நீங்க பேசுனீங்க, அதை பத்தி மட்டும் தான் போஸ்ட் பண்ணீங்க. இன்கேஸ் ஆப்போசிட் ஃபேண்டம் வந்து திறந்தாழ்ந்து போகும்போது கூட அவங்க அப்படி பண்ணாலும் நாங்க இப்படிதான் இருப்போம், இதுதான் எங்க ஃபேண்டம் சொல்லிட்டு சூப்பரா பண்ணீங்க ப்ரோ. தேங்க்யூ. அதே ஜென்ரலாவும் நம்ம எல்லாருக்கும் சொல்லிக்கிறதும் இந்த இந்த கேம்ல அவங்க என்ன காட்டணும்னு சூஸ் பண்ணாங்களோ அதை வச்சுதான் நம்ம இது பண்றோம். இப்ப அவங்க நல்லா விளையாடி இருந்தாங்க அப்படின்னா நம்ம எதுக்கு இல்லாத ஒண்ணு நம்ம திரிக்க முடியாதுல்ல, எவ்வளவுதான் நம்ம நரேட்டிவ் செட் பண்ண முடியும். ஸோ ஷீ சோஸ் தட். நான் ஹோப்ஃபுல்லி அவங்க வெளியில அந்த மாதிரி இல்லாம கைண்ட்னஸா இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் பாப்போம், தெரியல. பட் கேமை வச்சதுனாலதான் நம்ம இல்ல ப்ரோ, ஐ திங்க் சம்திங் இஸ் கோன் டு சேஞ்ச். அதுக்கப்புறம் விக்னேஷ் கேளுங்க, யூ காட் சம் இன்ஃபர்மேஷன், அதை நாங்கள் உங்கள்கிட்ட தனி அது சொல்கிறோம் உங்களுக்கு என்னன்ட்டு. ஓகே ஓகே. ஜான் பேசிருங்க. ஜான். இல்ல நான் ஜஸ்ட் ஃபன்னியா தான் சொல்றேன். எனக்கு இன்னைக்குதான் தெரிய வந்துச்சு, ஹரிஷ் சொன்னதுக்கு அப்புறம் இன்டைரக்டா விக்னேஷும் அபியும் வந்து அரோராக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. சோ அவங்கதான் போஸ்ட் ஷேர் பண்ணி இதெல்லாம் ஆயிருக்குன்னு இப்பதான் தெரிய வருது. ஓகே ஓகே. ஒரு நிமிஷம் போயிட்டு என் போஸ்ட்ல ஏதாவது ஒரு போஸ்ட் அரோரா போஸ்ட் இருக்கான்னு பாருங்க போயிட்டு. இப்ப அவர் தானே சொன்னது, நான் சொன்னேன்னா அவர் தான் சொன்னாரு. அவர் ஹரிஷ் சொன்னதை வச்சு ஹரிஷனா போஸ்ட் போட்டிருக்காங்கன்னு சொன்னேன். அவங்க என்னதான் ஆப்போசிட் ஃபேண்டம் போட்டாலும் ஹரிஷனா வந்து எந்த ஒரு இதுவும் கரெக்டா சோழ நடந்த வச்சு போட்டிருக்காங்கன்னு சொன்னேன். நான் போட்டேன்னு நான் சொல்லவே இல்லையே. நான் எந்த ஒரு போஸ்டும் ஷேர் பண்ணிக்க மாட்டேன். நீங்க தான் ஷேர் பண்ணீங்க. நீங்களும் அப்படி ஷேர் பண்ண போஸ்ட் தான் நான் போஸ்ட் பண்ணுவேன்னு அவர் சொன்னாருங்க. உங்கள் ரெக்கார்டிங் அப்டேட்டுங்க, தட் இஸ் அப்டேட். ஜான் இதெல்லாம் சொல்றாங்க. எவிக்ஷன் அப்டேட், அந்த அப்டேட் அது. இல்ல நான் இப்படி எடுத்துக்கிட்டே நான் சொல்றேன், அவ்வளவுதான். நீங்க ஏங்க இப்படி பண்றீங்க? இல்லாமே 1000 சொல்லுவானுங்க. ஆக்சுவலா வந்து 2 days முன்னாடி வந்து விக்கல் சேவிக்டர்னு சொல்லிட்டு எல்லாருமே முந்தானத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து ஹரிஷ்னா கேட்டாங்க, என்ன விக்கல் சேவிக்டர்னா கேட்டாங்க. இல்லைன்னா எனக்கு என்ன எதுவும் தெரியலன்னா அப்டேட் எதுவும் வரலன்னா வந்தா சொல்றேன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் நான் தான் வந்து இல்ல அரோரா எவிக்டர்னு சொல்லி போட்டேன். ஓகேவா? அரோரா எவிக்டர்னு போட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே மாத்தினாங்க. அதுதான். எங்க மேல ஏதாவது வன்முறை டைரக்டா சொல்லிருங்க. என்னன்னா ஏற்கனவே ஹரிஷ் ப்ரோ வச்சு பல பஞ்சாயத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இல்ல இது நீங்க ஆரம்பத்துல கொஞ்சம் சும்மா நீங்க செஞ்சீங்க இல்லையா? இல்ல எனக்கும் ஹரிஷ் ப்ரோக்கும் போட்டுதான் வந்து சண்டை இழுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க இப்ப நைஸா கொண்டாந்து விக்னேஷ் சேர்த்துட்டு போயிருங்க. அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் மட்டுமே அடி வாங்கிட்டு இருக்கேன், அவனும் கொஞ்சம் வாங்கட்டும். நேத்து ஒரு டிஎம் பண்ணாங்க, விஜய் டிவி சொல்லிதான் நான் ஸ்பேஸ் போட்டேனா அப்படின்னு பேசிட்டு இருந்திருக்காங்க எங்கயோ. இது வேறயா? ஆமா. அடே ஏன்டா நான் அவ்வளவு பவர் இருக்கா ப்ரோ? 50-60 பேர் ஸ்பேஸ் போட்டுட்டு இருக்கோம். இதுல விஜய் டிவி வந்து இது பண்றாங்க. 50-60 பேருக்கே டெரர் ஆகினாலே நாங்கெல்லாம் 4-5 ஃபேன் தான் இருக்கோம். எங்களுக்கெல்லாம் இப்படி டெரர் ஆகி டேக் போட்டு அவ்வளவு தூரம் ட்ரெண்ட் பண்ணி எவிக் பண்ண வச்சிருக்காங்கன்னா பாருங்க. ஆனா உங்க மன தைரியத்தை பாராட்டின சீரியஸாவே. 5 பேர் குழுவா இருந்தாலும் காலரை தூக்கி விட்டு சண்டை போட்டீங்க. 500 பேர் எங்க கலர விட்டுருக்கோமா இல்லையா? 50,000 டேக் ஓட விட்டோமா இல்லையா? அங்க நிக்கிறோம் 5 பேர் தான்.
5 பீப்பிள் டோட்டலி ஃபினிஷ்டு மத்தவங்கலாம். பஞ்ச பாண்டவர்கள் மாதிரி ஒன்லி 5 பீப்புள். ஒன்லி 5 பீப்பிள். அது ரெட் இத்தனைக்கும் கார்டு. நாங்க போய் இத்தனைக்கும் இவனுங்க போய் கதற ட்வீட்டுக்கு எதுக்கும் நாங்க போய் டிஃபெண்ட் பண்றது இல்ல. எதுவுமே பண்றது இல்ல. ஓரமா உட்கார்ந்துருக்கோம். 2 வார்த்தை ஸ்பேஸ்ல பேசுறோம். அதுக்கே ட்ரிகர் ஆகி போயிட்டு டேக் போட்டு நாங்க வெற்றி 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 பாத்தீங்களா நாங்க போட்டு எப்படி இல்ல தூக்கணும் பாருங்க அப்படின்றானுங்க. யோசிச்சு பாருங்களேன், சேச்சி உள்ள வந்திருப்பாங்க வந்துட்டு, என்னடா இவனுங்களை வெளியில தூக்கி போடாம நச நசன்னு என்னங்கடா ரெட் கார்டு வாங்கடா ரெட் கார்டு. போங்கடா சொல்லிட்டு. ஆக மொத்தம் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கு அப்புறம் யார தூக்குற இதுல வேற என்ன தெரியுமா நேத்து போடுறானுங்க, அரோரா பாத்தீங்களா? போடி வெளியில அரோரா. போயிட்ட பாத்தியா? ஏய் அவளே ஃபினாலே டே அன்னைக்கு எல்லாரும் தான்டா போகணும். அரோரா போடா என்னடா போடா. 1 மணி நேரம் சீக்கிரமா போயிட்டா அவ்வளவுதான் வித்தியாசம். யார்ரா இவனுங்க அப்படின்னு. அப்புறம் வந்து இன்னொன்னு போடுறானுங்க. பாத்தீங்களா அரோராவை நாங்க எப்படி கொண்டு வந்தோம் மேல கொண்டு வராம அப்படின்னு. ஏடா அவ மேல தான்டா வந்தா, மேடையில தான்டா வந்தா, பாய் சொல்லிட்டு தான்டா போய் உட்காந்து. விக்ரமுக்கு கூட அந்த என்னடா டிஃபரன்ஸ்? விக்ரமுக்கு கூட அந்த எலிவேஷன் கொடுக்கல. அங்க பிக் அதான். பாஸ் வந்து காலுக்கு ஜூம் வைடான்ட்டு சொல்லி வச்சு அமைச்சிருக்காரு அது சொல் தனியா மொமெண்ட் கிரியேட் பண்ணி. ஆனா இவங்க மனநன்மை எல்லாம் பார்த்து எனக்கு வந்து பரிதாபமாக இருக்கிறது. ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாம் போட்டு எங்க பேசணுமோ அங்க பேசி எப்படி அவளை தூக்கணும் பாத்தீங்களா அப்படின்றாங்க. எங்கடா பேசுனீங்க? யார்கிட்டடா பேசுனீங்க? இது பார்வதிக்கு பேசியிருந்தா ரெட் கார்டு கொடுத்து தூக்க வைக்காம இருந்திருக்கலாம்லடா. ஏன்டா அரோராக்கு போய் அதுவும் ஃபைனல்ஸ் அன்னைக்கு 4th எவிக்ட் பண்றதுக்கு இவ்வளவு சிரமப்பட்டிருக்கீங்க? இல்ல அபிகா நல்ல வேலை தேர்ட்ல வந்து விக்கல்ஸ் இடத்துல வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செத்துக்கிட்டு போயிருப்பானு நேரம். ஐயோ ஐயோ முடியல. அந்த 1.5 நிமிஷம் வந்து பேசுறதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறோம், அது எடுக்கிறோம், இது எடுக்கிறோம்னு பேசிட்டு அதான் ஒரு மன்னிப்பு ஜோக் மன்னிப்பு பார்த்தேன். கேட்டு போகுது அது. மன்னிப்பு மன்னிப்பு கேட்கறது தான் அவ்வளவு கேட்கணும்னு தூரம் சொல்லணும், வந்தீங்களா? பேசணும்னு சொல்லணும். அத மன்னிப்பு கேட்கறதுக்கு வந்துட்டு இல்ல அதான் சொன்ன மாதிரி அரோராவோட எவிக்ஷன் இவனுங்க எப்படி பாக்குறாங்கன்னா அந்த கவுண்டமணி செந்தில் ஜோக்கு மாதிரி தான். நாட்டை 8th பாஸ் நீங்க 10th ஃபெயில்னு. எது ஃபெயிலுனே. ஆனா சும்மாதான் சொல்றாங்கன்னு நினைச்சேன். இந்த பிஆர் இதுன்னு ஒருத்தங்க ரொம்ப வேண்டியவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க. உள்ள போன அன்னைக்கே வந்துட்டு நான் தான் வின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போனாங்கன்னு. அப்படியே இந்த சீசன் மாதிரி நடக்கும்னு நினைச்சே பார்க்கலாம். பட் ஓகே, அவங்களுக்கு மொமெண்ட்ஸ் இருந்துச்சு. நிஜமாவே தெரியல இவ்வளவு பெரிய ஃபேன்ஸா வெளியிலன்னு நம்மளுக்கு சொல்ல தெரியல. இப்போ வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் சும்மா சொன்னா மத்தவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். ஸோ ம். அவங்க ஃபேன்ஸே அதாங்க இப்போ சொல்றாங்க. வாங்கியாச்சு வாங்கியாச்சு தான் சொல்றாங்க. ஜெயிச்சிட்டோம்னு சொல்லவே மாட்றாங்க. இல்ல ரசிகன் ப்ரோ இல்ல அந்த ரகசியத்தை சொல்றேன்னு சொன்னீங்களே, என்னங்க திவ்யாவோட வின்னிங் ரகசியம். தீவிரத்தானங்க ஊருக்கே தெரிஞ்சு போச்சேங்க. ஊருக்கே தெரியும், இதுக்கு மேல என்னங்க? இல்ல ப்ரோ ஏதோ இதுக்கு மேல ரிட்டர்ன் நான் என்னங்க சொன்னீங்கல்ல, சொல்ல வேண்டியிருக்கு ஏதோ அவருக்கு? ரிட்டர்ன் வருதுன்னு சொன்னீங்கல்ல. எது? இல்ல ஏதோ போட்ட ரிட்டர்ன் காசு கிடைக்குது போட்ட பெருசா. காசு எப்படி ரிட்டர்ன் வரும் அது கூட எங்களுக்கு தெரியும் சொல்றோம்னு சொன்னீங்கல்ல. ஐ திங்க் ஷீ இஸ் ஆஸ்கிங் தட். போட்ட காசு இதுல தாங்க வருது. டைட்டில் அமௌண்ட் வந்துருச்சே. உங்களுக்கு வந்து இத வந்து நீங்க எங்க தெரியுமா ரிலேட் பண்ணணும்? சாண்ட்ரா வந்து அங்க பிஆருக்கு வந்து ஒரு அமௌண்ட் சொன்னாங்க தெரியுமா? அந்த அமௌண்ட்டையும் இப்ப இவங்க வர்ற டைட்டில் அமௌண்ட் டாக்ஸ் கீக்ஸ் போகலாம் எவ்வளவு வருது? அதோட மேல செலவு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா தெரிஞ்சிரும். எங்க போயிருக்கு? எங்க வருது? இதுக்கப்புறம் நெறைய வரும் சரியா? அந்த கார்லாம் எக்ஸ்ட்ரா மனி. அந்த கார் குடுத்தாங்க தெரியுமா? அதெல்லாம் சூப்பர். அதெல்லாம் எக்ஸ்ட்ரா மனி தான் அதெல்லாம். சந்தோஷமா எடுத்துக்கலாம். அப்ப ஆக டைட்டில் இவங்க அமௌண்ட் அப்படியே கையில போயிரும். இருந்து காசு போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா பிஆருக்கு 10 பைசா இவங்களுக்கு லாபம். கார் வந்துருச்சுல்ல. கார் வந்துருச்சுல்லங்க. சேலரி இருக்கும், கார் இருக்கும். டைட்டில் அமௌண்ட் அப்படியே போயிரும்னு நெனைக்கிறேன். அவ்வளோதான். 30 அவங்களுக்கு. ஆ. டைட்டில் அமௌண்ட்டு உங்களுக்கு டாக்ஸ் கீக்ஸ் போக 30% எடுத்துருவாங்க டாக்ஸு. டிடிஎஸ், டாக்ஸு அதுக்கப்புறம் வேற என்னமோ இருக்கே அது. என்னது அது? டிடிஎஸ். கிஃப்ட்டா, போனஸா அது ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. 50 லேக்ஸ்க்கு மேல போச்சுன்னா ஏதோ ஒண்ணு வரும் தெரியுமா? ஏதோ ஒண்ணு. மறந்து போச்சு எனக்கு. கையில வந்து உங்களுக்கு 33யோ 34 தான் வரும்னு நெனைக்கிறேன் இதுல. இத விட்டு போகல. ஆமா 33 வரும். 32வா? 33 வரும். 33 வரும். ஸோ அது வரைக்கும் மோஸ்ட்லி எல்லாமே காலியா இருக்கும். இப்ப வந்து அவங்களுக்கு கார் குடுத்தது, அந்த கார் எக்ஸ்ட்ரா. அப்புறம் வந்து போன வாட்டி சம்பளம் கூட குடுக்கலல்ல. இந்த வாட்டி சம்பளம் குடுக்குறாங்களா சம்பளம் இல்லையா? கொடுக்குறாங்க. சம்பளம் குடுக்குறாங்க இந்த வாட்டி. ஓகே. அநியாயமா இப்போ இந்த ஏமாத்திட்டாங்க. வாட்டி வினோத் சம்பளம் இருந்து குடுக்குறாங்க. வினோத் 70 days இருந்திருந்தாலும் திவ்யா இருந்தாங்களா? வின் பண்ணிருப்பாளா ப்ரோ? 70 days இருந்தாங்களா? எத்தனை ஆமா நாள் ஆமா இருந்தாங்க? என்ன 70 7 டேஸ்? 70 டேஸ் ஆமா. 75 இருக்கும் 71 lakhs. 28 வந்தாங்க உள்ள. 28 டேஸ்க்கு அப்புறம் உள்ள வந்தாங்க. 105 டேஸ் அங்க இருந்து இல்லையா? கணக்கு போகும். 84 days. 105 84 டேஸ். days bro. 84 டேஸ். 84 days-ஆ?
சாண்ட்ரா 70 டேஸ் இருந்தாங்க. ஆமா ப்ரோ. சாண்ட்ராவோட இவங்க 22nd டேவே இன்னும் வந்தாங்களா? 22nd 22nd இல்ல ப்ரோ, 28. 28 4 வாரம் கழிச்சு தான் வந்தாங்க. 74 இல்ல 4 வாரம் கழிச்சு. 75 டேஸ் 77 டேஸ். ஏங்க சாண்ட்ரா வெல்லும்போது 70 பிளஸ் ஒரு வாரம் 77 77 அவ்வளவுதான். விடுங்க. இப்போ திவ்யாக்கு வந்து 30னா அப்போ சாண்ட்ரா பிரஜனுக்குலாம் கம்மியா இருந்திருக்குமோ பிகாஸ் தே வேர் நாட் ஆக்டிவ் இல்லையா? வேண்டாம் தெரியும், வேண்டாம் ரிவீல் பண்ண வேண்டாம். ஆனா அது ஓகே. வேண்டாம் அது அது சொன்னா நிறைய பேர் வயிறு ஓகே. வயிறு எரியும். எரியும். விடுங்க. மோர் தென் தெம். சேலரி நம்பர் சொன்னா ம். அங்கிட்ட இருந்து ஒருத்தவங்க அழுதுருவாங்க ப்ரோ. வேணாங்க. ஸ்டார்ட் கிரையிங். இங்க பாருக்கு வந்து மன்னிப்பு கேட்டா தான் சேலரி கொடுப்பேன்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் வேகமா வந்திருக்காங்க. லேட்டா இருந்தாலும் பரவாயில்லைங்க, அப்ப கண்டிப்பா வந்துடுறேங்க. நிஜமாவே ஒரு சேனல் தான் கூப்பிட்டுருக்காங்களா? ஐ தாட் திஸ் பீப்புள் விஜய் சேதுபதி சொன்னார்லங்க, நாங்க தான் கூப்பிட்டோம் அப்படின்னாருல, 2 சொல்லுவாரு. பேரையும் நாங்க கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னாருல. வேற என்ன கொஸ்டின் கேக்குறீங்க கேளுங்க. கேளுங்க, இப்போ சொல்லுவோம். வினோத் இருந்திருந்தாலும் திவ்யா வின் பண்ணிருப்பாளா ப்ரோ? இல்ல வினோத் தான் வின் பண்ணிருப்பாளா? அது வாட் இஃப் தானேங்க. அது இருந்தாதான் தெரிஞ்சிருக்கும். அது டாப் 2ல கண்டிப்பா இவங்க 2 பேர் டாப் 2ல இருந்திருப்பாங்க. 2 பேர் இருப்பாங்க. கானாவும் திவ்யா திவ்யா இருந்திருப்பாங்க. இருந்திருப்பாங்க. யார் வின் பட் பண்ணுவோம்? வின்னர் அங்க எப்படி இருக்கோ அதை பொறுத்து. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு வினோத் இருந்திருந்தாருன்னா இவங்களோட சப்போர்ட் எல்லாமே அவங்களுக்கு தானே போயிருக்கும். லைக் ரம்யா இவங்க எல்லாருதுமே இன்கேஸ் இஃப் மணி பாக்ஸ் எடுக்கல அப்படின்னா மணி பாக்ஸ் எடுக்க வச்சதே அவங்க தான். மழையை அதுதான் எடுக்க சொல்றேன். வச்சதே ரம்யா தாங்க. அதுதான் எடுக்க அதுதான் வச்சது அதுதான் சொல்றேன். உங்களுக்கு எடுக்க வச்சதே சொல்லட்டுமா ரம்யா தானே. ரஷ்யா? உள்ள சொல்லு. எக்ஸ் கண்டஸ்டன்ட் திருப்பி ஃபினாலேக்கு உள்ள போனாங்கல்ல, எல்லாருக்குமே ஒரு அமௌண்ட் போயிருக்கு. அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஓகே ஓகே. எங்க கானா வினோத் பெட்டி எடுக்கிறது மெயின் கரெக்ட் ரீசனே ரம்யா கரெக்ட் தான். கரெக்ட் ரசிகன். இன்கேஸ் ஆ. அவர் எடுக்கல அப்படின்ற பட்சத்துல எடுக்க வைக்கிறது தானே போயிருக்காங்க. அது என்ன இன்கேஸ் எடுக்க இல்ல, எடுக்க வைக்கணும் தான் பிளானே. அது தான் வாட் இஃப்ன்ற மாதிரி போகும். அது வந்து சேனல் டிஷ். வாட் இஃப் தான். அது வாட் இஃப் நமக்கு தேவையில்ல. சேனல் டிஷ். எடுக்க வைக்கணும் பிளான் பண்ணி போனாங்க, எடுக்க வச்சுட்டாங்க, அவ்வளவுதான். நீங்க யோசிச்சு பாருங்களேன், உள்ள எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் முன்னாடி உள்ள இருக்கவங்களோட என்னென்ன மாதிரி பேசிட்டு இருந்தாங்க, என்னென்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருந்தாங்களோ, திரும்பி வந்தோடனே இவங்க என்னென்ன மாதிரி இருந்தாங்கன்னு பார்க்கும்போது அந்த டிஃபரன்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு அவங்க என்னத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. எவ்ரிவன் ஹேட் சம் வே ஆர் த அதர் ஃப்ரிக்ஷன் இருந்தது திவ்யாவோட. பட் எவ்ரிவன் இட் வாஸ் சர்ப்ரைஸ். எங்க கெமியெல்லாம் யோசிச்சு பாருங்க. அதாவது லாஸ்ட் வீக் she got eliminated. She had 2 fights, both the fights with Divya in ஃபுட் food இஷ்யூ. issue. ஆமா ஆமா ஆமா. உள்ள கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நான் பாக்குறேன், என்னமா ஒரு ஒரு வார்த்தை கூட கோபமா பேச ஆனா மாட்டேங்கிறீங்கன்ற மாதிரி எல்லாருமே தான் இருந்துச்சு. அச்சு பேசுறாம நீ எல்லா இடத்துலயும் நின்னுருக்க, நீ நல்லவ, அதே ஸ்டேட்மெண்ட்டுங்க. போல்ட் போல்ட் சோபா. நியாயத்துக்கு நின்றுருக்க, நியாயத்துக்கு பேசியிருக்க, கிளாரிட்டியோட பேசியிருக்கன்றாங்க. நான் பாக்குறேன், எங்கடா எந்த டிவிலடா பாத்தீங்க? நான் தான் பார்க்கல போல. ராஜ் இல்ல வீல ஆக்சுவலா கேட்டிருக்காங்க திவ்யா போல. நிறைய நின்னதே அவங்களுக்காக தான் நின்னுருக்காங்க. அவங்களுக்காக அவங்க நியாயமா நின்னுருக்காங்க. பட் ஒருத்தருக்கு நியாயம்னு சொல்றது இன்னொருத்தருக்கு நியாயமா தெரிய வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஸோ ஐ ஜஸ்ட் டோன்ட் நோ தட் வாஸ் ஆல் என்னது ஒரு வேர்ட்ஸ் மாதிரி அதை படிச்சுட்டு எல்லாரும் தேவர் எக்ஸாக்ட்லி சேம், தேவர் சேயிங் தி சேம் திங். யா யா யா. அண்ட் ஒன் மோர் திங், அந்த ஃபைனல்ஸ்ல கண்ணாடியை பார்த்து பேச சொன்னா அப்போ கூட நீங்க திவ்யா கிட்ட எப்படி பேசுவீங்கன்னு தான் சொல்லியிருப்பாரு பிக் பாஸ். ஆனா இவங்க என்னன்னா, நான் நியாயத்துக்கு நின்று நான் கஷ்டப்பட்டேன், என்ன எல்லாரும் ஏமா அப்பயும் ஏமா நானு பேசினு இருக்கேன். நீ என்னன்னா எதிர்க்க இருக்கிறது ஆப்போசிட் பர்சன் நினைச்சுன்னு நீ பேசணும். அது கூட தெரியாம நீ என்ன மறுபடியும் போயிட்டு நானு இருக்கிற அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா கடைசியில பிக் பாஸ் தான் பேசி முடிச்சிட்டீங்களா? நானே ட்ரெயின் ஆயிருக்காங்க பிரகாஷ். அதனாலதான் அதாங்க, இது சவுண்டு பேசும்போது கூட அவ்வளவு அழகா சொன்னாங்க அவங்க. அந்த இதை விட்டு இவங்க என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. சவுண்ட் அந்த மிரர்லாம் அவ்வளவு நல்லா பேசியிருப்பாங்க. இல்ல ப்ரோ, பவித்ரா எனக்கு சூப்பரா பேசியிருப்பாங்க. எனக்கு போன சீசன்ல பவித்ரா மிரட்டா சூப்பரா இருக்கும். இதுல ஒரு விஷயம் புரியல. எனக்கு யாருமே இல்லன்னு சொல்றாங்க. ஆனா எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே அவங்க பக்கம் தான் நின்னாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. அப்பவும் எனக்கு யாருமே இல்லன்னு என்னவா நீ பேசுற? நாங்க வேற ஏதாவது
நான் வேற ஏதாவது பிக் பாஸ் பார்க்குறோமான்னு புரியுது. எனக்கு இல்ல வந்து ஒரு மாரி கேஸ் அது வந்து பைத்தியம் பிடிச்சது. she took that as a rule. அவங்களுக்குன்னு அது ஒரு என்ன சொல்றது ஸ்டேட்மெண்ட் லைன் மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு நீ யாரும் இல்ல, ஐ ஆம் அ எனக்கு சோலோ பிளேயர், எனக்கு இண்டிவிஜுவல் பிளேயர், யாருமே தனியாக இல்ல, விளையாடுகிறேன். நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன் அப்படின்லாம் she was keeping on registering itல right from the beginning. அது இல்லைங்க. அது அவங்களுக்கே தெரியும். அது வந்து உள்ள வந்து பேசினவங்களாம் அவங்க மனசார வந்து பேசலன்றது அவங்களுக்கு தெரியும். பணம் வாங்கிட்டு தான் வந்து பேசினாங்கன்றது தெரியும்ல. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து யாரும் இல்லைன்னு தானே அர்த்தம். அது அவங்களுக்கு தெரியும் தானே. ஸோ அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான். நேத்து சபரிக்கே தெரிஞ்சிருச்சு அவன் வின் பண்ண போறதில்ல அப்படின்னு. கிளியரா அவன் விசில் அடிக்கலாம் ரெடியா இருந்தான். விஜய் அதில் வரும்போது தெரிஞ்சிருக்கும். திவ்யா வந்து டாப் 3ல வந்து நிற்கும் போதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி போச்சு இந்த வாட்டி அப்படின்னு. விஜய் சக்கு கொடுக்கும்போதே அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு. ஆனால் பார்த்தீங்களா விஜேஸே வந்து பார்த்தீங்கன்னா வேண்ட வெறுப்பா அம்மா இந்தாம்மா உனக்கு நீங்கள் வாங்கிட்டீங்க அவார்டு கோஸ் டு திவ்யா, அவார்டு கோஸ் டு திவ்யா அப்படி அப்படி சொல்லிட்டு. ஆனால் இவன் கையை விடவே இல்லை. சபரி கையை பிடிக்கிட்டே இருந்தாப்புல. ஆனால் அந்த மனுஷனுக்கும் ஓரளவுக்கு மனசு உறுத்தலாக தாங்க இருக்குது. அது கிளியராக அவர் ஃபேஸில் தெரிஞ்சிடுது நிறைய இடத்துல. ஆனால் அதுக்கும் வந்து நம்ம சொன்னோம்னு வச்சுங்களேன், இல்லை அது அப்படி இது இப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு விட்டு கொடுப்பான். சரி ஓகே அவ்வளோதான், உங்களோட புரிதல் எங்களோட புரிதல் இதுன்னு சொல்லிட்டு நம்ம விலைக்கணும். அவ்வளோதான். அந்த வின்னிங் ஸ்பீச் கூட அன்னைக்கு காலையில 6 மணி. அம்மா போதுமா அப்படின்னு ஆயிருச்சு. யூசுவலா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த ஸ்பீச்சே ரொம்ப நேரம்லாம் வராது. நம்மளால ஒரு தடமாட்டம் இருக்கும் நம்ம பேசுறதுல.